நாட்கள். நாகமணி உள்ளிட்ட 3 பெண்கள் மூழ்கி இறந்த இந்த தெப்ப குளத்தின் நடுவே கிணறு ஒன்று உள்ளது. இந்த கிணற்றுக்குள் தான் ஆடி மாதம் அம்மன் சிலைகளை போட்டு வைப்பது வழக்கம். அம்மன் சிலைகள் கிணற்றுக்குள் வைக்கப்பட்டுவிட்டால் மீண்டும் சிலைகளை எடுக்கும் வரை குளத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பது மரபாக பின்பற்றப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பெண்கள் குளத்திற்குள் கண்டிப்பாக இறங்கக்கூடாது என்பது எழுதப்படாத விதி. சாமி வச்சிருக்கும் போது யாரும் இறங்கக்கூடாது. அதுங்க எப்படியோ இறங்கிட்டு இருக்குதுங்க, நமக்கு பார்க்கல. நான் சின்ன பிள்ளைங்க வந்தால் கூட நான் வெட்டி அடிச்சுன்னே இருப்பேன். இங்கே வராதிங்க, குளத்தில் வர இறங்கக்கூடாது, குளிக்கக்கூடாது அப்படின்னு திட்டுவேன் நான். ஒரு சில நேரங்களில் யாராவது மீறி இறங்கிய போது அம்மன் கோபமடைந்தது கூட உண்டு என்கிறார்கள் இங்குள்ள மக்கள். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியே இட்டுன்னு வருவோம். அப்போ அந்த நேரத்தில் எதனா ஒரு இதுவாகும். அந்த அம்மா சக்தி உள்ள அம்மா. அந்த அம்மா அதுக்கு மீறி எதனா அவங்க இது பேச்சு கேட்காத போயிட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரும், ஏதாவது இது அடிபடுவாங்க செய்வாங்க. இப்படி ஊர் முழுவதும் கட்டுப்பாடுடன் இருந்தபோது நாகமணி தோழிகள் மட்டும் அதை மீறியதால் தான் அவர்கள் இறந்ததாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கே பெருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி போகாதீங்கம்மா, அந்த பக்கம் எல்லாம் குளிக்காதீங்க, அந்த பக்கம்லாம் குளிக்காதீங்க, நீங்கள் அந்த பக்கம் போனாக்கா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும், ஏன்னா திருவிழா வச்சுருக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க மீறி அந்த பக்கமாக போனாங்க. சொல்லி நம்ம இவ்வளோ சொல்லி மீறி போயிருக்கிறாங்கன்னா அது என்ன பண்ண முடியும் அந்த அம்மா சொல்லு பார்க்கலாம். அந்த அந்த சிலையெல்லாம் அந்த கோயில் அந்த குளத்துக்குள்ள எடுத்துட்டு போட்டிருக்கிறாங்க. அது 2-3 வாட்டி நிறைய அந்த அம்மாவும் பயம் காட்டியிருக்கிறாங்க. அதை மீறி போனால் குத்தம். இது வந்து ஒரு பாடம் மாதிரி, இன்னமேட்டு பயம் பக்தியாக இருந்துக்கணும் அப்படின்றதுனால அந்த அந்த அம்மா ஒரு ரூபத்தை காட்டியிருக்கிறாங்க. அந்த சிலை இருந்து இறங்குறதுனால தான் பல தொல்லை வந்தது. அது சாதாரணமாக ஒருத்தங்க இறங்கும் போது ஒன்றும் ஆகாது. சிலை வச்சிருக்கிறதுனால தான் பவுரு கொஞ்சம் சிலையும் போட்ட பிறகு அது குளிக்கக்கூடாது. அது பெரிய மகா பாவம். அதனால் வந்த வலிவோ அது என்னவோ அந்த அம்மாவுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. தங்கள் பிள்ளைகளின் இறப்பில் இப்படி ஒரு பழி கூறப்படுவதை கேட்டு நொந்து போய் உள்ளனர் 3 பெண்களின் பெற்றோர்களும். சாமி மேலெல்லாம் நான் குறை சொல்லலை சார். சாமி மேலெல்லாம் குறை சொல்லலை. சாமி வந்து உள்ள போட்டு வச்சுக்கிறது தெரியும். அந்த இதில் எங்கள் பாப்பாவுக்குலாம் தெரியுமாங்க, அது உள்ள சாமி இதெல்லாம் போட்டிருக்குன்னு. இதற்கு இடையே அம்மனின் சிலை கிணற்றுக்குள் இருந்தபோதே 3 பேரும் குளத்துக்குள் இறந்து போனதால் குளத்தின் தண்ணீர் மாற்றப்பட்ட பிறகே சிலை பூஜைக்காக வெளியே எடுக்கப்பட்டது. இருந்தாலும் அம்மனின் கோபம் முழுமையாக தீர்ந்திருக்குமா என்ற சந்தேகம் ஊருக்குள் நிலவுகிறது. அம்மனின் கோபம், அதைத் தொடர்ந்து 3 பெண்களின் மரணம் என வீதியில் உறைந்து கிடக்கும் இக்கிராமத்தில் 3 பெண்களின் மரணத்திற்கும் முக்கியமான காரணம் பாதுகாப்பற்ற முறையில் உள்ள தெப்பக்குளமே என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. கோயிலை இவ்வளோ தொலைக்கு நீங்கள் கட்டினீங்களே, அந்த குளத்தை சரிப்படுத்துனீங்களா நீங்கள்? இல்லை அந்த குளத்தாண்ட வந்து இதுக்குள்ள அலோட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு போர்டுனா ஒன்று, அபாய போர்டுனா ஒன்று போட்டு வச்சாங்களா? அதுவும் கிடையாது. எல்லையம்மன் கோவில் தெப்பக்குளம் தூர்வாரப்படாமல் சகதி நிறைந்துள்ளது. தெப்பக்குளத்தின் மேற்கு பகுதி தரையோடு தரையாக தடுப்புச் சுவர் இல்லாமல் இருக்கிறது. படிகளோ மிகச் சிறியவையாக அமைக்கப்பட்டுள்ளன. நீச்சல் தெரியாத பட்சத்தில் இந்த படிகளில் இறங்கும் போது தவறினால் நிச்சயம் மரணம்தான். பாதுகாப்பற்ற தெப்பக்குளத்தை பற்றி குறிப்பிடாத மக்கள் 3 பெண்களின் மரணத்தை அம்மனின் கோபத்துடன் ஒப்பிடுவது வினோதமான ஒன்றே. மாஸ் சைக்காலஜி குறித்த புரிதலும் உளவியல் ரீதியாக ஒரு பிரச்சனையை அணுகுவது குறித்த தெளிவும் இருக்கும் பட்சத்தில் பல கிராமங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற அமானுஷ்ய பயங்கள் விலகும். தெருவிளக்குகள் வந்த பிறகு பேய்கள் காணாமல் போய்விட்டன அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பிரச்சனையை உளவியல் ரீதியாக அணுகுகிற நாள் வருகிற போது இது போன்ற பயங்களும் ஓடிவிட வாய்ப்பு இருக்கிறது. PSKCMT ஸ்ட்ராங் வழங்கும் நடந்தது என்ன ஒரு சிறிய
குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் கொடூர கொலை. தமிழகத்தை பரபரப்புக்கு உள்ளாக்கிய அதிர்ச்சி காட்சிகள். ஆகஸ்ட் 13ஆம் தேதி மாலை சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருந்தது. சிவகுரு என்பவர் திடீரென ஆஜராகி சேலத்தில் தனது தாய், தந்தை மற்றும் சகோதரர் குடும்பத்தை கூண்டோடு கொன்றுவிட்டதாக தெரிவித்தார் என்றொரு செய்தி பரவ தமிழகம் பரபரப்புக்கு உள்ளானது. சிவகுரு கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். செய்தி கிடைத்தவுடன் சேலம் போலீசார் சேலத்தை அடுத்துள்ள தாசநாயக்கன்பட்டி என்ற கிராமத்திற்கு விரைந்தனர். அங்கு சிவகுரு குறிப்பிட்டிருந்த வீட்டில் கண்ட காட்சிகள் மிகவும் கோரமானவை. வீட்டினுள் ஆங்காங்கே கொலையுண்டவர்களின் சடலம் சிதறி கிடந்தது. உடல்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தன. சுற்றுவட்டாரம் எங்கும் துர்நாற்றம் பரவியது. அதிர்ச்சியில் உறைந்து போன ஊர் மக்கள் அங்கு குழுமினர். உறவினர்களும் செய்தி கேட்டு வந்து சேர்ந்தனர். அக்கம் பக்கத்தில் வீடுகள் இல்லாத நிலையில் சம்பவம் நிகழ்ந்தபோது சத்தங்கள் எதையும் வேறு யாரும் கேட்டிருக்க வாய்ப்பில்லை என போலீசார் தெரிவித்தனர். போலீசார் சடலங்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி சேலம் பொது மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். மறுநாள் காலை அந்த 6 உடல்களும் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. பின்னர் அன்று மாலை அந்த பிரேதங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இறுதிச் சடங்குகளை உறவினர்கள் செய்து முடித்தனர். சென்னையில் கைது செய்யப்பட்ட சிவகுரு தனது குடும்பத்தாருடன் ஏற்பட்ட சொத்து தகராறு காரணமாக தான் ஒருவரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரையும் கொன்றதாக தெரிவித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. அண்ணன் தம்பிக்குள்ளார் நிலத்தக்கிறாரு. சரிங்க. அதை ஒரு மோட்டிவாகவே இது பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா, அப்பா, சரி, தம்பி ஒய்ஃபு, தம்பியினுடைய பிள்ளைங்க 2 பேர். அந்த சிவகுரு அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு ஏதோ நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. கிட்னி ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய அமௌண்ட் வந்து இவர் செலவழிச்சிருக்காரு இன்ஸ்பெக்டர். அது போக இப்போ சொத்து இருக்கிறத வந்து பிரிக்கும்போது அதிகமான சொத்து ரத்னத்துக்கு கொடுத்துட்டதாக ஒரு குறைபாடு இவருக்கு மனசில் சிவகுருக்கு. இந்த காரணத்தினால தான் இப்போ இந்த கொலை வந்து சிவகுரு பண்ணியிருக்காரு. கொலையானவர்களில் ஒருவரான சிவகுருவின் தந்தை குப்புராஜ் ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கைதாகியுள்ள சிவகுரு தனது 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு அதை இழந்தவர் என்றும் அவரது சகோதரி விஜயலட்சுமி ஒரு சிறுநீரகத்தை தானமாக கொடுத்ததினாலேயே இன்று உயிர் வாழ்ந்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. உடலளவில் மிகவும் பலவீனமானவரான சிவகுருவால் எப்படி 6 பேரையும் வீட்டில் புகுந்து வெட்டி கொண்டிருக்க முடியும் என்று உறவினர்களில் சிலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இப்போ அவன் இப்போ கோர்ட்லேயே அவன் என்ன சொல்லியிருக்கான், ஹார்ட் பேஷண்ட்டு, ஒரு கிட்னி 2 கிட்னி இல்லை, அவங்க அக்காவது ஒரு கிட்னி கொடுத்துருக்குறாங்க, அந்த ஒரு கிட்னியில் தான் உயிர் வாழ்கிறான்றாங்க. ரைட்டு. அவன் ஒருத்தன் இந்த 6 பேர்த்த அவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு அவங்க 6 பேர்த்த அவன் ஒரு ஆள் வெட்ட முடியுங்களா? ஏற்கனவே சிவகுரு, அவன் பொண்டாட்டி, அவங்க பையன், அவங்க பிள்ளைங்க இன்னும் காட்டுக்குள்ளே இறங்கி பல பேர் செஞ்சுருக்கிறாங்க. அதை நாங்கள் சொல்ல விரும்ப கிடையாது. அந்த காட்டுக்குள்ளே நிறைய பேர் இறங்கி அராஜகம் பண்ணி பகலில் நடந்தது. இது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு இந்த 7 பேர்த்த வெட்டி கொண்டிருக்கிறான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகுது இந்த கோர்ட், இந்த சட்டமும்? அதுக்குண்டான இந்த 7 பேருக்கு சாவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தேடி பார்க்குமா? இல்லை அவங்க செத்தவங்க மனசு சாட்டி அடைய. சொத்து வேணாம், சொத்து ஆள போகிறது யாரும் இல்லை.
இதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குமா? குப்புராஜ் மற்றும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே சொத்து பிரச்சனை காரணமாக தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கலெக்டரிடம் புகார் தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. வேறு சிலரின் கூட்டு சதிதான் இந்த கொலைக்கு காரணம் என்பது போன்ற கருத்துகளும் உலவி வருகின்றன. தமிழகத்தை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த கொலைகளை பற்றிய மர்மங்கள் இன்னும் நீடித்து வரும் நிலையில் சென்னை புழல் சிறையில் இருந்த சிவகுரு விசாரணைக்காக சேலம் மத்திய சிறைக்கு